என்னென்ன இதெல்லாம் ஒரு பொறுப்பு வேணாம ஒரு சீனியர் ஆர்டிஸ்டா நீங்க? இது உங்க நேச்சரே கிடையாது. முதல் தடவையா தங்கதுரண்ணனே பதட்டமானதை நான் இப்பதான் பார்த்தேன். இந்த படம் எடுக்கிறதுக்கு நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டோம். அத்துல்யா தான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் கூட இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ தங்கதுரன் வந்தால் இதில் இன்னொரு செகண்ட் ஹீரோ. ஆமாம், எந்த அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு போர்ஷன்ஸ் அண்ணன் இது பொலிட்டிக்கல் செட்டையரு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் சோஷியலுக்காக ஒர்க் பண்ணும்போது தங்கதுரனை அப்போ விடுங்க தலைவா, அவர் தான் அதை பார்த்துக்கிறார், இல்லை லவ் போர்ஷன்ஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி இறங்கிடுவார். டேரக்டர் சார் ஒரு சீன் நரேட் பண்ணுறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, சார் இந்த மாதிரி வருங்க சார், இந்த டைலாக் பேசுறீங்க தலைவா, இந்த டைலாக் நல்லா இருக்கு, நான் வேணா சொல்லிக்குவா அப்படின்வார். அது ஏன் போர்ஷன்ஸில் அவங்க லவ் சீன் தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் ஹீரோயின்ட்ட நீங்கள் இதை பேசுறீங்க சார் தலைவா, அதுவும் சூப்பராக இருக்கு, நான் வேணா சொல்லிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு லவ் சீனுக்கும் இன்டர்ஃபியர் ஆகி கேட்பாரு. என்னண்ணே உங்க சீன் டைலாக்லாம் அவர் எடுத்துக்கிறாரு, ஹீரோ சார் விடுப்பா டப்பிங்ல பாத்துக்கலாம் அப்படின்னு. அதாவது என்ன டைலாக் யார்கிட்ட சொல்றோன்றதே தெரியாம இவரை வச்சு தன்முகன் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஸோ நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்குன்னு. குறிப்பா ஹரிஷன் ரொம்ப பாதிக்கப்பட்டார். எந்த விஷயத்துனா, ஆட்டோல முன்னாடி ஒரு கிம்பல், முன்னாடி கேமரா கட்டிட்டு இவர் தான் ஆட்டோ ஓட்டிட்டு போறாரு, நானும் ஹரிஷனோட பின்னாடி போயிட்டே இருக்கும். கேமரா முன்னாடி தான் இருக்கு. அப்ப முன்னாடி பார்த்தா தான் இவரு மூஞ்சே தெரியும். கேஷுவலா முன்னாடி ஒரு இனோவா எங்க சேஃப்டிக்காக போயிட்டு இருக்கு. திரும்பி இல்ல மச்சான், ஆமா மச்சான் பேசிக்கிட்டே வந்தவர் முன்னாடி இனோவா நின்னதை பார்க்காம விட்டாரு பாருங்க, கேமராவோட கொண்டு போய். என்னென்ன இதெல்லாம் ஒரு பொறுப்பு வேணாம ஒரு சீனியர் ஆர்டிஸ்டா நீங்க? இதில் அண்ணன் சொன்னார், ரமேஷ் திலக் அண்ணன் சொன்னார்ல, எங்களை எல்லாம் போயிட்டு கடலில் இந்த மாதிரி கொடூரமா, உன்னையாவது பரவாயில்ல கடலோட தான் விட்டாங்க, எங்கள் யாரோட விட்டுருக்காங்க பாத்தியா, அந்த மாதிரி பல கஷ்டங்களை விட்டாங்க. அண்ணனுக்கு இப்போ ஏதோ ஒன்று ஞாபகம் வந்திருக்கு, அண்ணன் பேசணும்னு ஆசைப்படுறாரு. ஆமாம், ஏன்னா பேசும்போது தீனா சொன்னார்ல, தங்கதுரை நீங்கள் ரொம்ப சட்டிலாக அமைதியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, இது உங்கள் நேச்சரே கிடையாது. இன்னைக்கே இவ்வளோ அமைதி காக்குறீங்க நீங்கள்? இல்லை, இவர் சொன்னார் டைலாக்லாம் இந்த டைலாக் நான் பேசுகிறேன்னு சொல்கிறேன்னு சொன்னார். ஆனால் இவர் எப்படி தெரியுமா, ஹோட்டலில் இருந்து கிளம்பும் போதே முன்னாடியே போய் டைரக்டரை பார்த்து, சார் இந்த டைலாக்லாம் நான் வச்சுக்கிறேன் சார் சொல்லிட்டு அங்கே இவர் அமைதியாக இருப்பார். நீங்க மாட்டி முன்னாடியே போய் கேட்டுவார் ஹோட்டல்ல, அந்த மாதிரி ஆளு இவரு. என்னென்ன இதெல்லாம் ஒரு பொறுப்பு வேணாம ஒரு சீனியர் ஆர்டிஸ்டா நீங்க? இது உங்க நேச்சரே கிடையாது. முதல் தடவையா தங்கதுரண்ணனே பதட்டமானதை நான் இப்பதான் பார்த்தேன். இந்த படம் எடுக்கிறதுக்கு நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டோம். அத்துல்யா தான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் கூட இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ தங்கதுரன் வந்தால் இதில் இன்னொரு செகண்ட் ஹீரோ. ஆமாம், எந்த அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு போர்ஷன்ஸ் அண்ணன் இது பொலிட்டிக்கல் செட்டையரு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் சோஷியலுக்காக ஒர்க் பண்ணும்போது தங்கதுரனை அப்போ விடுங்க தலைவா, அவர் தான் அதை பார்த்துக்கிறார், இல்லை லவ் போர்ஷன்ஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி இறங்கிடுவார். டேரக்டர் சார் ஒரு சீன் நரேட் பண்ணுறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, சார் இந்த மாதிரி வருங்க சார், இந்த டைலாக் பேசுறீங்க தலைவா, இந்த டைலாக் நல்லா இருக்கு, நான் வேணா சொல்லிக்குவா அப்படின்வார். அது ஏன் போர்ஷன்ஸில் அவங்க லவ் சீன் தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் ஹீரோயின்ட்ட நீங்கள் இதை பேசுறீங்க சார் தலைவா, அதுவும் சூப்பராக இருக்கு, நான் வேணா சொல்லிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு லவ் சீனுக்கும் இன்டர்ஃபியர் ஆகி கேட்பாரு. என்னண்ணே உங்க சீன் டைலாக்லாம் அவர் எடுத்துக்கிறாரு, ஹீரோ சார் விடுப்பா டப்பிங்ல பாத்துக்கலாம் அப்படின்னு. அதாவது என்ன டைலாக் யார்கிட்ட சொல்றோன்றதே தெரியாம இவரை வச்சு. டீசல் ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பிரெஸ்டா விமென்ஸ் வேர் அனைத்திலும் பெஸ்டா பிரெஸ்டா இன்னோவேஸ் லெகிங்ஸ் மற்றும் நைட்டிஸ். பவர்ட் பை அன்பை சொல்லும் அழகான நகைகள் தி லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் பாடி மற்றும் MCR பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் மற்றும் கேஷுவல் ஷர்ட்ஸ். டிஜிட்டல் பார்ட்னர் பிஹைண்ட் வுட்ஸ், ஈவென்ட் பார்ட்னர் IN மூவி மேக்கர்ஸ் மற்றும் போட்டோகிராஃபி பார்ட்னர் ஜீரோ கிராவிட்டி போட்டோகிராஃபி.